ஆண்டவருடைய கரத்தில் நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்துருவோம். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்திற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளிலே நம்முடைய தேசம் முழுமையாக குடியரசு தினத்தை கொண்டாடுகிறாங்க. நம்முடைய தேசத்திற்கு ஏசப்பா மாத்திரம்தான், ஏசப்பா ஒருவர் மாத்திரம்தான் சரியான பதிலாக அமைய முடியுமே ஒழிய வேறு எந்த கட்சியோ எந்த மத சம்பந்தமான காரியங்களோ நம்மளை வழி நடத்தாது, நம்முடைய தேசத்துக்கு போதுமானதாக இருக்காது. இப்பொழுது இருக்கிறதான பிரச்சனைகள் உலகமெங்கும் தோன்றிக் கொண்டிருக்கிறது. கொடியதான வைரஸ் ஒன்று பரவி கொண்டிருக்கிறது. கொரோனா அப்படின்றதான ஒரு வைரஸ் இது சீன தேசத்திலிருந்து பரவி கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் சைனாவில் 49 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க. அந்த வைரஸ் இப்பொழுது தாக்கத்தில் இருக்கிறது. இந்தியாவுக்குள்ளாரையும் இந்தியாவிலேருந்து சீனாவுக்கு போய் சீனாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்ததான மற்றும் 17 பேரில் 2 பேருக்கு இந்த வைரஸ் தாக்குதல் இருக்கிறது என்று சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. பாம்பேயில் ஒருத்தர் இருக்கிறாரு, கேரளாவில் ஒருத்தர் இருக்கிறாரு. இப்போது இது மூச்சு காற்றில் மூச்சு விடும் பொழுது அந்த கொடூரமான அந்த வைரஸ் பரவும். இதை கட்டுப்படுத்துவதற்கு இதுவரையிலும் எந்த விதமான மருந்தோ எதுவுமே இதுவரையிலும் கண்டுபிடிக்க முடியவே கிடையாது. ஆனால் நமக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி இயேசுவின் நாமம் நமக்கு போதும். ஆகவே நம்முடைய ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம், நீங்கள் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, நீங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு போதும், நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு போதும், நீங்கள் எங்களுடைய தேசத்துக்கு போதும் என்று சொல்லி தேசத்தில் தேவனுடைய கிருபை பெருகும்படியாக நாம் இப்பொழுது இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனே, உங்களுடைய கிருபை எங்களுடைய தேசத்தின் மேலே பெருகணும் ஆண்டவரே. உங்கள் ரத்தத்தின் வல்லமை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. கொடூரமான இந்த வைரஸ் தாக்குதலினாலே ஆண்டவரே இன்றைக்கு உலகம் முழுவதுமாக ஒரு பயத்திற்குள்ளாக இருக்கிறது. அமெரிக்க தேசத்தில் இருக்கிறது, இந்தோனேஷியாவில் இருக்கிறது, ஜப்பானில் இருக்கிறது, இன்றைக்கு அந்த சைனாவினுடைய புதிய வருடத்தின் கொண்டாட்டம் இருக்கிறது. இது நிமித்தமாக வெளியூருக்கு போகவும் உள்ளூருக்கு வரகிறதுமாக நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இந்த வைரஸ் கண்டுபிடித்ததிலிருந்து அந்த கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மாகாணத்தை முற்றிலுமாக தடை செய்து வைத்திருக்கிறாங்க. அதற்குள்ளிருந்து யாரும் அந்த மாகாணத்துக்குள்ளே போகக்கூடாது, அந்த மாகாணத்திலேருந்து ஒருத்தரும் வெளியே வரவும் கூடாது என்று சொல்லி கம்ப்ளீட்டாக அந்த மாகாணத்தை அப்படி சீல் பண்ணி வைத்திருக்கிறாங்க. அதில் படித்து கொண்டிருக்கிறதான நம்முடைய இந்திய தேசத்தை சேர்ந்ததான சில மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறாங்க. அதில் 2 பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு இன்னும் வெளியில் போய் எதுவும் வாங்கிறதுக்கு அவங்களுக்கு முடியாதான், வீட்டுக்குள்ளாரையே அவங்க இருக்கிறாங்க. இன்னும் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு 3 நாளைக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்கிறாங்க. இவ்விதமான கொடுமையான காரியங்கள் நம்மை சுற்றிலுமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய வருகை நாட்கள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்கு முன்பாக கொடூரமான வியாதிகள் வரும், சண்டைகள் வரும், பஞ்சங்கள் வரும் என்று சொல்லி வேதம் நம்மை எச்சரித்து கொண்டிருக்கிறது. இந்த எச்சரிப்பின் சத்தத்தை நாம் கேட்காதபடி நம்முடைய காதுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தாமே நம்முடைய ஆவிக்குரிய காதுகளை திறக்கணும், ஆவிக்குரிய கண்களை நாம் திறக்க வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீங்கள் மாத்திரம்தான் எங்கள் தேசத்துக்கு போதுமானவராக இருக்கிறீங்க. உங்களை நம்பி வந்திருக்கிறோம். இப்போ எங்களுடைய தேசம் ஆண்டவரே 73வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் ஆண்டவரே தேவனுடைய தேசத்தினுடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தின் மேலே நீங்கள் மனமிறங்கும்படியாகி சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே எத்தனையோ கோடி பேர் இருக்கிறாங்க. ஆண்டவரே, இல்லை ரட்சிக்கப்பட்டவங்க உண்டு, ரட்சிக்கப்படாதவங்க தான் அநேகராக இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படாதவங்க எல்லாரும் உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, உங்களுடைய அன்பை அறியாதபடியினால தான் அவங்க மாம்சீகமாக அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. தேசத்தை பாதுகாப்பதற்கு உங்களுடைய வல்லமுள்ள நாமத்தையும் உங்களுடைய வல்லமுள்ள இரத்தத்தையும் தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே தேவனே, உங்களுடைய வார்த்தையினாலே எங்களுடைய இந்திய தேசம் நிரப்பப்படுவதாக.
சபைகள் தேவனுடைய வார்த்தையினாலும் வரங்களினாலும் நிரப்பப்படுவதாக. ஆண்டவரே, இந்த வரங்களினாலே நிரப்பி சபைகள் இந்த நாட்களில் இணைந்து ஜெபிக்கும் பொழுது நீர் ஒரு பெரிய மீட்பை தேசத்துக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. அந்த மீட்பை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். தேவ ஆவியானவரே, உங்களுடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை முற்றிலுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான நேரமாய் நீங்கள் மாற்றி தரும்படியாய் சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை பெருகுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மேலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை வெளிப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தின் மேலே ஆண்டவரே உங்களுடைய இரத்தம் ஊற்றப்படுவதாக, உங்களுடைய இரத்தம் தெளிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பேசுகிறதான இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களுடைய தேசத்திற்காக பேசணும் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களுக்காக பேசணும் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களுக்காக பேசணும் அப்பா. வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஆண்டவரே அழிவுக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, உங்களை அறியாதபடி இருக்கிறாங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியாய், தேவனுடைய பாதுகாப்பு பெருகும்படியாய் நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏன் என்று சொன்னால் உண்மை இல்லாமல் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. நீங்கள் தான்ப்பா, நீங்கள் தான்ப்பா, நீங்கள் தான்ப்பா இயேசுவே, நீங்கள் தான் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மை இல்லாமல் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா, எங்களுடைய ஆசையெல்லாம் நீங்களாக மாறணும். எங்களுடைய தேசத்தினுடைய ஆசையெல்லாம் நீங்களாக மாறணும். தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் உண்மை பற்றிதான ஒரு விருப்பத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. உங்களை பற்றிதான ஒரு தெளிவை உண்டாக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. இந்த பாடலை சும்மா பாடலுக்காக பாடாமல் உண்மையை உணர்ந்து நம்ம சொல்ல போகிறோம். எனக்கு நீங்கள் மாத்திரம் தான் ஆண்டவரே, உங்களை இல்லாமல் வேற யாரும் இல்லை ஆண்டவரே. எங்களுடைய ஆசையெல்லாம் உங்கள் மேலே இருக்கட்டும். கடைசி காலத்தின் அடையாளங்களில் ஒன்றாக ஆண்டவரே, ஜனங்கள் உலகத்திற்காக, பதவிக்காக, பணத்திற்காக ஆசைப்பட்டு ஆண்டவரே தங்களுடைய வாழ்நாட்களை வீணாக கழித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இதற்கு மத்தியில் உம்மை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. நாங்கள் அறிந்து கொண்டதான அந்த தெய்வமே, உம்மை அல்லாமல் எங்களுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா,
நம்முடைய தேவை இயேசு மாத்திரமாக இருக்கட்டும், வேற எதுவுமே வேண்டாம். இன்றைக்கு உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிறதான கொடூரமான காரியங்கள் நம்முடைய தேசத்தின் மேலும் நிழலிட்டு கொண்டிருக்கிறது. ஒரு கொடூரமான பயங்கரமான காரியம் தேசத்திலே சம்பவிக்க போகிறது. தங்களுடைய அதிகாரத்தை, தங்களுடைய பணத்தை, தங்களுடைய செல்வாக்கை நம்பி இந்த உலகத்திலே இருக்கிறதான மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசு மாத்திரமே என்பதை தெரியப்படுத்தும்படியாக தேசத்தின் மேலே ஒரு பயங்கரமான கொடிய காரியம் ஒன்று சம்பவிக்க போகிறது. அதன் பின்னர் அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் பணத்தின் செல்வாக்கினால் இருக்கிறவர்களும் பதவியில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு ஆட்டம் காணும். இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய இயேசுவின் நாமத்தை தரித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த தேசத்திலே ஒவ்வொரு சபையின் மூலமாகவும், ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மூலமாகவும், ஒவ்வொரு விசுவாசிகள் மூலமாகவும் இயேசுவே தேவன் என்று சொல்லும்படியான சூழ்நிலையை கர்த்தர் இந்த நாட்களிலே உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலே யாரெல்லாம் இயேசு மாத்திரம் போதும் என்று சொல்லுகிறோமோ அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் மூலமாக இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி, இயேசுவே இதற்கு பதில் என்று சொல்லி தேசம் அனைத்தும் காணும்படியாக, நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும்படியாக, முழங்கால்கள் யாவும் இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிடும்படியாக கர்த்தர் குறித்திருக்கிற நேரம் இதுவல்லவோ. இதுதான் அந்த நேரம், இதுதான் அந்த நேரம், இதுதான் அந்த நேரம். இந்த நேரத்தை தேவ நாம மகிமைக்காக நீங்களும் நானும் பயன்படுத்தணும். அதற்கு ஒன்றே ஒன்றுதான், இயேசு போதும் என்று யாரெல்லாம் சொல்லுகிறோமோ, இயேசு மாத்திரம் என்று சொல்லி அவரை மாத்திரம் நம்பி வாழ்கிறோமோ அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வைத்திருக்கிறதை காணும்படியாக தேவன் இந்த தேசத்தில் ஒரு உயர்வை கட்டளையிட போகிறார். இதை யாராலும், எந்த சக்தியாலும், எந்த மந்திர சூனியத்தினாலும் தடை செய்ய முடியாது. எந்த அதிகாரத்திற்கும் இந்த தேவனுடைய நாமத்தின் மேல் அதிகாரம் செலுத்துவதற்கு இந்த பூமியில எந்த அதிகாரத்திற்கும் இடம் கிடையாது. இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு போதும் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. இயேசு போதுமே, இயேசு போதுமே, நாளிலுமே இலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. யாரெல்லாம் இதை சொல்றீங்க, வாய் திறந்து தேவ சமூகத்தில் இதை அறிக்கை செய்யுங்க. இயேசு போதும் என்று சொல்லி, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே எண்ணிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே எண்ணிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே,
எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலோ சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், உள்ளுள்ள இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் பேசிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. நம்முடைய வாழ்க்கையில எந்த நாளிலும் எந்த நிலைமையில நாம் இருந்தாலும் நம்மை வெறுக்காமல் தள்ளிவிடாமல் நம்மை அரவணைக்கிறதான தேவன் அவர். அவர் மாத்திரம் நமக்கு இருந்தா போதுங்க, வேற ஒன்றும் தேவையே இல்லை. உலகமெல்லாம் நம்முடைய கால்களின் கீழே இருக்கும். நம்முடைய இருதயத்தில், எண்ணத்தில், யோசனையில், செயல்களில் இயேசுவை மாத்திரம் நாம் பிரதிபலிப்போமானால் மற்ற எல்லா காரியங்களும் நம்மை தேடி வரக்கூடியதான சூழ்நிலையை கர்த்தர் இந்த நாட்களில் உருவாக்குவார். பலவீன நேரத்தில் அவர் பலனாய் வருவார். வறுமை நேரத்தில், வியாதி நேரத்தில் அவர் டாக்டராக வருவார். நம்முடைய பொருளாதார சீர்குலைவு நேரத்தில் நம்முடைய பொருளாதாரத்தை சீர்படுத்துகிற தேவனாக வருவார். அன்றைக்கு கொடிய பஞ்சம் இருந்த பொழுது சாரிபாத் விதவியின் வீட்டில் தீர்க்கதரிசி இருந்தார். அந்த வீட்டில் எண்ணெய் மாத்தொட்டியிலும் குறைவுபடாதபடி கர்த்தர்
அந்த சாரிபாத் விதவியை வீட்டை பாதுகாத்தார். அதே போல நம்முடைய வீட்டில் இயேசு மாத்திரம் போதுங்க, வேற ஒன்றும் தேவையில்லை. இயேசு ஒருவர் மாத்திரம் இருந்தால் போதும், நம்முடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த நிலையிலே நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே என்று சொல்லி, நம் நேசர் ஒருவரே என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இந்த உலகத்தில் தேவை ஒன்றே ஒன்று மாத்திரம்தான். அந்த இயேசு மாத்திரம் இருந்தால் போதும், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் சுபிட்சமாக இருக்கும். இல்லாத காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இல்லாதவைகள் இருக்கிறவைகளை போல அழைக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருப்பாரானால், எதெல்லாம் நமக்கு இல்லைன்னு சொல்லி நம்ம ஏங்கி கொண்டிருந்தோமோ அந்த ஏக்கத்தையெல்லாம் தீர்க்கக்கூடிய தேவன் நமக்குண்டு. ஹல்லேலூயா. அவர் ஒருவர் மாத்திரம் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாட்களில் நீங்கள் ஒருத்தர் மாத்திரம் எங்களுக்கு போதும் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்போது சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம யாவரும் இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்தியாவில் 73 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் வறுமையும் ஒரு பக்கம் ஆடம்பரம் காணப்படுகிறது. இந்த நிலை மாறும்படியாக வறுமையினால் வாடும் மக்களுக்கு அரசு நலத்திட்டங்களை கொண்டு வந்து அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும்படியாய், வறியவர்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் கொடியதான வறுமை ஆண்டவர் ஒரு பக்கம் இருக்கிறது, மறுபக்கம் பண வசதி உள்ளவர்கள் தங்களுடைய ஆடம்பர நிலையில நம்பி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த நிலைமை எங்களுடைய இந்திய தேசத்தில் மாற வேண்டும். ஆண்டவரே, வறுமையினால் வாடுகிற மக்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக நல்ல திட்டங்களை கொண்டு வரும்படியாக, அவருடைய வாழ்வாதாரங்கள் உயர்த்தப்படும்படியாக, ஏழை எளியருடைய ஜனங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும்படியாக நாங்கள் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வறுமையில் உள்ள பிள்ளைகளின் படிப்பிற்காக அவருடைய எதிர்காலங்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்கும்படியாக, அவர்களின் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும்படியாக ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் வறுமையில் இருக்கிற பிள்ளைகளின் படிப்பிற்காக ஜெபிக்கிறோம். அவருடைய எதிர்காலங்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுடைய தேவைகள் அனைத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே சந்திக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுடைய தேசத்துக்கு போதும் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்தியாவில் இருக்கிற சிறுவர்களுக்கு விரோதமாக அதிகரித்து வருகிற பாலியல் குற்றங்கள், குழந்தைகள் கடத்தல், குழந்தை மரணங்கள் தடை செய்யப்படும்படியாய் சிறுவர்கள் எல்லாருடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் மேலே தேவனுடைய பாதுகாப்பு பெருகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத தீமையின் வல்லமைகள் தேசத்தை விட்டு அகன்று போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிறுவர்களுடைய மரணங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்கு மேலே இச்சையின் ஆவிகள் ஆண்டவரே கொடூரமாய் தாக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுடைய தேசத்தில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளுக்காக, எங்களுடைய குடும்பத்தில் சபையில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக, பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவாதி தேவன் தாமே எங்களையும் எங்களுடைய குடும்பத்தை எங்களுடைய சந்ததியும் பாதுகாக்க போதுமானவராய் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்தியாவிலே மொழி, இனம், ஜாதி, மதம் அடிப்படையில் வருகிற பிரிவினைகள், வகுப்புவாதங்கள் முற்றிலுமாக தடை செய்யப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். இந்திய தேசத்திலே ஆண்டவரே, மொழி பிரச்சனைகளும், இன பிரச்சனைகளும், ஜாதி பிரச்சனைகளும், மத பிரச்சனைகளும் ஆண்டவரே எழும்பி அதிகமாக ஆண்டவரே ஜனங்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த கொடூரமான தன்மை எங்களுடைய தேசத்தை விட்டு மாறும்படியாக இந்திய குடியரசு தினத்தில் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிற இந்த தினத்தில் கர்த்தருடைய செவிகள் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு விடுதலையை தரும்படியாய், எங்களுடைய தேசத்தின் மேல் பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக வகுப்புவாதம் உண்டாகிறதான மாநிலங்களிலே காஷ்மீர், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம்,
பீகார், குஜராத், அசாம் போன்ற மாநிலங்களுக்காக அங்கே வாழும் ஜனங்களின் மனங்களிலே தேவ சமாதானம் ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கலாம். ஆண்டவரே, வகுப்புவாதம் நிரம்பி காணப்படுகிறதான எங்களுடைய இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தின் மேலும் தேவனே ஜனங்களுடைய இருதயத்தில் சமாதானத்தை கொடுக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். சமாதானமற்றவர்களால் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். தேவரீர் எங்களுடைய தேசத்தின் மேலே இறங்குவீராக, எங்களுடைய தேசத்தின் மேல் கிருபை பாராட்டுவீராக, தடைகள் எல்லாம் உடைத்து போடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்திய தேசத்திலே நன்மைகள் உண்டாகும்படியாக, தீமைகள் அகற்றப்படும்படியாக, தேசத்தின் ஜனங்கள் வாழ்வாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்திய தேசத்திலே நன்மைகள் ஏற்பட வேண்டும். ஆண்டவரே, தீமைகள் எல்லாம் அகன்று போக வேண்டும். ஆண்டவரே, நன்மை செய்கிற காரியங்களிலே தேசம் வளர வேண்டுமே ஒழிய தீமை செய்கிற காரியங்கள் தேசத்தை விட்டு முற்றிலுமாக அகன்று போக வேண்டும். ஆண்டவரே, எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக, தீமை செய்களுடைய கரங்கள் கட்டப்படுவதாக, தீமையின் கரங்கள் வெட்டப்படுவதாக, உடைக்கப்படுவதாக, எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்திய தேசத்திலே மதம் சார்ந்த பிரச்சனைகள் முற்றிலுமாக தடுக்கப்படும்படியாக, இந்திய தேசத்தில் இந்த பிரச்சனைகள் இடமில்லாமல் போகும்படியாக, தேசத்தார் எல்லாரிடத்திலும் ஒற்றுமை காணப்படும்படியாக ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்திய தேசத்திலே மதம் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதுமாக தடுக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, இந்திய தேசத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இடமில்லாமல் போகும்படியாக சொல்லுகிறோம். தேசத்தின் ஜனங்கள் இடையிலே ஒரு ஒற்றுமையை, சமாதானத்தை கர்த்தர் ஏற்படுத்தும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய தேசத்தில் இருக்கிற திருச்சபைகள் கர்த்தருடைய ஊழியர்களுக்காக எந்த விதமான பிரச்சனைகளும் வராது இருக்கும்படியாய் அவருடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்திய தேசத்தில் இருக்கிறதான எல்லா சபைகளின் மேலுகளே இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம், பாதுகாப்பை சொல்லுகிறோம். ஆண்டவரே, எந்த தீமைகளும் ஊழியக்காரர்களுக்கோ ஊழியங்களுக்கு எதிராக வரக்கூடாது. ஆண்டவரே, தீமை செய்கிறவர்கள் தேசத்தை விட்டு அகன்று போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். தீமை செய்கிற எண்ணங்கள் ஜனங்களுடைய இருதயத்தை விட்டு வெளியேறுவதாக, அவளை கட்டி வைத்திருக்கிற தீமையின் காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களுடைய இருதயத்தை விட்டு விலகி போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. தீமையான காரியங்கள் நிறைவேற்றும்படியாக மறைவிடத்திலே பதுங்கி இருக்கிற திரளான கூட்டமைப்புகள் சீக்கிரமாக கண்டுபிடிக்கப்படும்படியாய், அவருடைய கிரியைகள் அற்றுப்போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, தீமையான காரியங்களை நிறைவேற்றும்படியாய் சங்கங்களாக, ஆண்டவரே கர்த்தாவே, மறைவிடங்களிலே பதுங்கி இருக்கிறதான திரளான கூட்டமைப்புகள் சீக்கிரமாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, தேசத்தின் எல்லைகளை விட்டு இதனுடைய ஆளுகைகள், அதிகாரங்கள் முற்றிலுமாக அகன்று போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். அநேக இடங்களிலே நெருப்பினாலும் கந்தகத்தினாலும் ஜனங்களுக்கு தீமையை உண்டாக்கும்படியாக, பட்டணத்தின் சீரை குலைக்கும்படியாக கொடிய செயல்கள் தடுக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். நெருப்பினால் ஆண்டவரே எந்த விதமான ஆபத்துகளும் வரக்கூடாது. ஆண்டவரே, கந்தகத்தினாலும் ஜனங்களுக்கு தீமை உண்டாக்கக்கூடிய எல்லா காரியங்களும் தடை செய்யப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தீவிரவாதிகளை தூண்டிவிட்டு ஜனங்களுடைய இரத்தத்தை சிந்தவும், மரணங்களை உண்டாக்கவும், ஹல்லேலூயா பண்ணுகிறதான எத்தனைக்கிற பொல்லாத கொடிய ஆவிகள் கட்டப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கலாம். தீவிரவாதிகளை தூண்டிவிட்டு ஆண்டவரே மத கலவரங்களை, ஜாதி கலவரங்களை, இன கலவரங்களை ஏற்படுத்தும்படியாய் கிரியை செய்கிற பொல்லாத பிசாசுடைய கிரியைகள் தேசத்தை விட்டு முற்றிலுமாக அகன்று போகும்படியாய், உடைந்து போகும்படியாய், அவளுக்குள்ளாக இருக்கிற ஐக்கியம் உடைக்கப்படும்படியாய், அவளுக்குள்ளாக இருக்கிற ஒற்றுமை இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். தீமை செயல்களுக்கு மத்தியிலே தேவனுடைய கரமானது செயல்படட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. அவளுக்குள்ளாக இருக்கிற ஒரு மனம் ஒற்றுமை இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. ஜனங்கள் கூடுகிற எல்லா இடங்களிலும், கடை வீதிகளிலும், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்களிலும், வழிபாட்டு ஸ்தலங்களிலும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜனங்கள் அதிகமாக கூடுகிற இடங்களிலே குண்டு வெடிக்க செய்து ஜனங்களை அழிக்கும்படியாய், தேசத்தை கெடுக்கும்படியாய் கிரியை செய்கிறதான எல்லா பொல்லாத மனிதருடைய கரங்களிலிருந்து தேசம் பாதுகாக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். தேசத்தின் மேலே பாதுகாப்பை இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறோம். ஆண்டவரே, தீவிரவாதிகளுக்கு துணை போகும்படியாய், அவருடைய தீமையான கிரியைகளுக்கு உதவி செய்யும்படியாய் துணிகிற பொல்லாத மனிதர்கள் மனம் மாறும்படியாய் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, தீவிரவாதிகளுக்கு துணை போகும்படியாக, அவருடைய தீமையான காரியங்களுக்கு உதவி செய்யும்படியாய் துணிகிற பொல்லாத மனிதர்கள் இயேசுவின் நாமத்தினாலே மனம் மாறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஒரு மாறுதலை கர்த்தருடைய இருதயத்தில் ஏற்படுத்தும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பலமுறை எச்சரித்தும்
சொல்லி இருக்கிற இந்த தீவிரவாத அமைப்புகளுடைய சதி திட்டங்களை சபைகள் எழும்பி முறியடித்து போடும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக, அநேக பிள்ளைகள் மூலமாக நீ இந்த காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. ஆனால் சபையிலே ஆண்டவரே எழுப்புதல் இல்லாதபடி, ஜெபம் இல்லாதபடி சத்துருவானவன் தடை செய்து கொண்டிருக்கிறான்ப்பா. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜெப ஆவியை நீங்க ஊற்றும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்கள், சபை ஜெபிக்கும்படியாய் கர்த்தரின் இந்த நாட்களிலே எங்களுக்குள்ளாக அந்த ஜெப ஆவியை ஊற்றும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே எங்களுடைய ஜெபத்திற்கு தடை உண்டு பண்ணும்படியாய் கிரியை செய்கிற வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகள், பாதாளத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வான மண்டலங்களை விட்டு வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். வான மண்டலங்களை பரிசுத்தாவினுடைய வல்லமை நிரப்பும்படியாய், நிரம்பும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். வான மண்டலங்களிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை பெருக்கெடுத்து ஓடுவதாக. ஹல்லேலூயா. தீவிரவாத திட்டங்கள் அழிந்து போகும்படியாய் நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்திருக்கிற கடைசி எச்சரிப்பை உணர்ந்து கொண்டு அவர் கொடுத்திருக்கிற கிருபையின் காலத்தை தேவ பிள்ளைகளும் ஊழியர்களும் பயன்படுத்தி கொள்ளும்படியாய் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நீர் இந்த கடைசி நாட்களிலே கடைசி எச்சரிப்பை நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நீங்க கொடுக்கிறதான இந்த கிருபையின் காலத்தை தேவ பிள்ளைகளும் ஊழியர்களும் ஆண்டவரே இந்த நாட்களிலே பயன்படுத்தும்படியாய் கர்த்தரை உதவி செய்யுங்க. கிருபையின் வாசல்கள் அடைக்கப்பட போகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த கிருபையின் வாசல் அடைக்கப்படும் முன்பாக ஆண்டவரே, திறந்த வாசல் அடைக்கப்படும் முன்பாக திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்களாய் நீர் இந்த நாட்களில் அந்த ஜெப ஆவியை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஊற்றும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், சபையில் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் நீர் இந்த நாட்களில் எங்களை கர்த்தாவே கர்த்தாவே உங்களுடைய ஆவியின் வல்லமையினால் நீர் எங்களை நிரப்பும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நாமம் தரிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் உத்வேகத்தோடு எழும்பும்படியாய், வைராக்கியம் பாராட்டும்படியாய், தங்களுடைய பட்டயத்தை உருவி தீவிரவாதிகளுடைய கிரிகள் அற்றுப்போகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதான நாங்கள் எழும்பி ஆண்டவரே ஒரு புதிய வேகத்தோடு உமக்காக ஓட உம்முடைய நாமத்தை சொல்ல ஆண்டவரே தீவிரமாய் நீர் எங்களுக்கு அந்த கிருபையை தரும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்கள் பழகுகிற பார்க்கிற மனிதர்களிடத்தில் இந்த காரியத்தை சொல்லி அவர்களை எச்சரிக்கும்படியாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அந்த கிருபையை நீங்கள் கொடுக்கும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பட்டணத்திலே அடுத்தடுத்து மாறி மாறி பயங்கரங்கள் சம்பவிப்பதற்கு முன்பாக தேவ ஜனங்கள் கர்த்தர் முகத்தை தேடி ஆண்டவரே உம்மிடத்திலே கிட்டி சேரும்படியான கிருபையை நீங்க தாங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு உம்மை தேடும் பொழுது கர்த்தர் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படியாக இப்பொழுது நாங்கள் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதான ஜனங்களாகிய நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களிடத்தில் காணப்படுகிற எல்லா பொல்லாத கிரியைகளையும் அகற்றி போடும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீர் இந்த நாட்களில் எங்களுக்குள்ளாக மறைந்திருக்கிற தீமையான காரியங்களை, பாவ காரியங்களை கர்த்தர் உணர்த்தி அவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தரும்படியாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக எல்லா பாவ காரியங்களும் எங்களை விட்டு அகன்று போகும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்டு பொல்லாதவர்களை அவருடைய திட்டங்களை அபத்தமாக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிருபையை நீங்க இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் எங்களுக்கு பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவருக்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஜெப ஆவியினால் நீர் அவர்களை நிரப்பும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.